டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வல்லான். இன்னைக்கு வல்லான் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. படம் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. வல்லான் படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் லக்ஷ்மண் யுடேகா டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சாவா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இந்த மூவியில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் ராஷ்மிகாவுடைய கேரக்டர் நேம் மகாராணி யசுபாய் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய 2 நியூ போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பாலிவுட் ஆக்டர் எமி கவுடால் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இவங்க தான் இப்போலாம் ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்தில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியை விளம்பரம் பண்ணவங்க. இவங்க லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் தூம் தாம். படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. படம் கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மணிகண்டன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் குடும்பஸ்தன். இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடிப்பில் ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படம் வேர்ல்டு வைடாக 350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் பாலகிருஷ்ண பாலே அவர்கள் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன தாகு மகாராஜா படம் வேர்ல்டு வைடாக 6 நாளில் 124 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வெங்கடேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன சங்கராந்தி வருஷனம் படம் வேர்ல்டு வைடாக 131 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரக்க சரித்திரம் படம் வேர்ல்டு வைடாக மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் 50 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்துடைய ஒரு சூப்பரான தொகுப்பா இந்த வாரம் ஆனந்த விகடன் இதழில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விகடன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்திலிருந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் இன்னைக்கு பச்சில மல்லி அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க 2K லவ் ஸ்டோரி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி 2K கிட்ஸோடைய லவ் சொல்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வீரதீர சூரன் பாகம் 2 படம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோதான் சகோ, இன்னைக்கு என்ன சினிமா அப்படின்னு முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.